இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். குருவும் சிஷ்யனும் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது சிஷ்யன் வந்து சொல்கிறாரு குருக்கிட்ட, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை குருவே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட குரு ஒரு தோட்டம் வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த தோட்டத்து பக்கமாக நிறைய வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் கலர் கலராக அழகழகாக பறந்து போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு, உன் கையால் இதில் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சிஷ்யனும் என்ன ஏதுன்னு கேட்காமையே போய் பட்டாம்பூச்சியை துரத்தி போகிறாரு. ஆனால் அவரால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிச்சிட்டு வர முடியல. உடனே சரி பரவாயில்ல வா, நம்ம இந்த தோட்டத்தோட அழகையாவது ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய் தோட்டத்துக்கு நடுவில் போய் சுற்றி அந்த தோட்டத்தோட அழகை 2 பேரும் ரசிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகான அந்த இயற்கை காட்சி. கண் குளிர மனசார அதை பார்த்து அப்படியே மன நிறைவாக பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் அவங்கள சுற்றி நிறையா பட்டாம்பூச்சிகள் வந்து வட்டமிட ஆரம்பிக்குது. அப்போது 2 பட்டாம்பூச்சிகள் வந்து அந்த சிஷ்யனோட கையிலையும் அமருது. குரு இதை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறாராம், மகிழ்ச்சியை நாம் தேடி போனால் கிடைக்காது நம்ம கையில். ஆனால் நாம் வாழ்க்கையை மன நிறைவாக அமைதியாக ரசித்து பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சி நம்மளை தேடி தானாகவே வரும் அப்படின்னு குரு வந்து வாழ்க்கைக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நடத்தியே காமிச்சிருக்காரு. அதனால் இதுதான் வாழ்க்கை. நீங்கள் மகிழ்ச்சியை தேடி ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி ஓடிட்டே இருந்தீங்கன்னா வராது. நீங்கள் அமைதியாக அதை நின்று ரசித்து வாழ்க்கையை உணர்ந்து பாருங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்க மகிழ்ச்சி தானே உங்ககிட்ட வரும்.